ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து ஒரு 150 பாயிண்ட் வந்து கேப் அப்பா ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம் குரூப்பில். ஸோ மார்க்கெட்டும் அதே போல் அப் டு 160 பாயிண்ட் வரைக்கும் கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் நமக்கு எக்ஸாக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதையும் நம்ம குரூப்பில் போட்டிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,865. ஸோ 23,860 வரைக்கும் நமக்கு போயிருக்காங்க. அதே போல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,590 நம்ம கொடுத்துருந்தோம். 23 இங்கே 596 இந்த ரேஞ்சில் நியர்பை நமக்கு சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் மார்க்கெட் இருந்தது அப்படின்னா நமக்கு அப்சைட் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை கடைசி வரைக்கும் மேலே கொண்டு போகவே இல்லை. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்தாங்க. ஸோ நேற்று க்ளோசிங் பாயிண்ட்டுக்கு இன்றைக்கி கேப் அப்புக்கும் இடையில இருக்கிற அந்த கேப் ஆர்டரை ஃபில் பண்ணாங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு அகைன் வந்து அந்த ட்ரெண்ட் லைன்லேயே வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகி அதுக்கப்புறம் அப்சைடு ஒரு மொமெண்டம் கொடுத்து அந்த ட்ரெண்ட் லைன்லேயே வந்து நியர்பை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நமக்கு நியூஸும் வந்திருக்கு இந்தியா டுடேலேருந்து. பிஎம் சைட்லேருந்து ஒரு குரூஷியல் கவுன்சில் மீட்டிங் இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ரைட்டர்ஸ் வந்து ஹியூஜாக பில்ட் ஆகியிருக்காங்க. 23,800 நம்ம குரூப்பில் போட்டிருந்தோம் ஆல்ரெடி. 23,800 கால் ரைட்டர்ஸ் வந்து ஹியூஜாக பில்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அரௌண்ட் ஒரு 3:00 3:10 அந்த ரேஞ்சிலே வந்து அவ்வளோ இருக்காங்க. ஸோ மார்க்கெட் நமக்கு ஏதோ ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம குரூப்பில் ஆல்ரெடி போட்டிருந்தோம். ஏதாவது பொசிஷன் இருந்ததுனாக்கா கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து லாஸ்ட்டு 5 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,654, 23,659, 23,618, 23,649, 23,643 இந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. ஸோ நீங்கள் டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ டே கேண்டிலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் வந்து 23,654. அதுக்கு முன்னாள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,663. ஸோ இது எல்லாமே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற இடம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது. எய்தர் அது கிரீன் கேண்டிலாக இருந்தாலும் சரி, ரெட் கேண்டிலாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் க்ளோசிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னாக இருக்குது. ஓகேங்களா. அதனால் வந்து மார்க்கெட் நாளைக்கு என்ன ரியாக்ட் ஆக போகிறாங்க, இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை இன்றைக்கி நைட்டோ நம்ம கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன நியூஸ் வரப்போகுதுன்றத பொறுத்து தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு பார்த்தாலே தெளிவாக தெரியும். இது 5 மினிட்ஸில் வச்சுருக்கோம். ஸோ ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு அபோவ் இருந்தால் மார்க்கெட் புல்லிஷாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் கீழேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இன்றைக்கி மார்க்கெட் ரன் ஆகிருக்காங்க. ஸோ கடைசியில் தான் மார்க்கெட் கொஞ்சம் அப்சைட் கொடுத்துட்டு மறுபடியும் அகைன் வந்து ட்ரெண்ட் லைன் கிட்டேயே வந்து மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி 50ல் நாளைக்கு மார்க்கெட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேவோட ஐ 23,860 இதை மார்க் பண்ணிக்குவோம். அதே மாதிரி இன்றைக்கி டேவோட லோ 23,600 597 இருக்குது. 600 ரவுண்டாக அந்த ரேஞ்சை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நமக்கு அப்சைடு வந்து 24,000 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி ஒரு 4 நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட்டு நியர்பை வராங்க. பட் அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணி அப்சைட் மூமெண்டம் கொடுக்க முடியாமல் நமக்கு டவுன் சைடில் வந்துடுறாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 23,400. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. நாளைக்கு இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இதுதான் லெவல்ஸு. ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுறாங்கன்ற பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இதுக்கு இடையில் ஏதாவது நமக்கு நியூஸ் ஏதாவது ஹெட்லைன் நியூஸ் ஏதாவது வந்ததுன்னா மார்க்கெட்டு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆகும். சென்செக்ஸ்லேயும் நமக்கு சேம் சினாரியோ தான். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சைடு ஒரு கேப் ஆர்டர் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஸோ அந்த கேப் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபில் பண்ணிட்டாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது.
ஓகேங்களா? ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபுல்லாக டவுன் சைடில் வந்து தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டவுன் சைடில் வந்து நமக்கு 74,540 இந்த ரேஞ்சில் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் சைடில் இருந்து அந்த கேப் ஆர்டர் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா? நமக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா 54,100 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 53,690. ஸோ இந்த லெவலில் மார்க் பண்ணிக்குவோம். ஸோ இந்த இடம் நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா 53,150 இந்த ரேஞ்செலாம் சப்போர்ட்டு. நமக்கு 52,840 இதெல்லாம் சப்போர்ட்டு. ஓகேங்களா? இந்த 4 கீ லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்து நம்ம நாளைக்கு டிசைட் பண்ணிக்குவோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.